Hello friends, இந்த வீடியோல கிராஸ் டிசைன் ஸ்லீவ் எப்படி ஸ்டிட்ச் பண்ணதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்லீவை ஃபேன்சி சாரியில உள்ள ப்ளவுஸுக்கெல்லாம் ஸ்லீவா யூஸ் பண்ணா பார்க்க அழகா இருக்கும். இந்த ஸ்லீவ் செய்து கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். இதுவரைக்கும் நீங்க தையல்கலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் ஒரு ஸ்லீவுக்கு அளவு வச்சு பேப்பர்ல ஸ்லீவ் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஸ்லீவுக்கு சென்டர்ல 1 இன்ச் குறிச்சு ஸ்ட்ரைட்டா லைன் போடணும். அடுத்து இதை வெட்டணும். இது எதுக்குன்னா நம்ம டிசைன் வைக்கிறதுக்காக. இந்த பக்கம் நம்ம 1 இன்ச் எடுத்தோன்னா அந்த பக்கமும் 1 இன்ச் போகும். ரெண்டா மடிச்சிருக்கனால சென்டரில் நமக்கு 2 இன்ச் டிசைன் வைக்கிறதுக்காக கிடைக்கும். இந்த பேப்பரை வச்சு தான் நம்ம ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம். இந்த பேப்பரை ஸ்லீவ் கட் பண்ண வேண்டிய துணியில் வச்சு வரையணும். கரெக்டாக நடுப்பக்கத்தில் 1/4 இன்ச் குறித்து கோடு போடணும். இது எதுக்குன்னா இது பைப்பிங் தைக்கிறதுக்கு. இதே மாதிரி இந்த ஸ்லீவுக்கு அந்த பக்கத்தையும் வரையணும். இந்த 2 ஸ்லீவையும் கட் பண்ணணும். இந்த ஸ்லீவில் டிசைன் வைக்கிறதுக்காக 1 இன்ச் அகலத்தில் நீளமாக துணி எடுத்திருக்கேன். இதை 2ஆ மடித்து 1/4 இன்ச்சுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தைக்கணும்.
அடுத்து இதை நிமிக்கணும். இதே மாதிரி நான் பிளாக் கலர் துணியிலையும் தைச்சி இதை நிமித்து வச்சுருக்கேன். இதை கரெக்டாக 3 இன்ச்சுக்கு நம்ம கட் பண்ணி எடுக்கணும். இதே மாதிரி 2 கலர்லையும் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். இப்போ நம்ம 2 கலர்லையும் 3 இன்ச்சு 3 இன்ச்சு கட் பண்ணி வச்சுருக்கோம். மூணு இன்ச்சு அகலத்தில் ஸ்லீவுக்கு உயரத்தை விட கொஞ்சம் கூடுதலான உயரத்தில் இதை நம்ம கட் பண்ணி வைக்கணும். நம்ம 3 இன்ச்சு கட் பண்ணி வச்ச ஒவ்வொரு துண்டையும் இதில் வச்சு தைக்கணும். தைக்கும்போது கிராஸில் வச்சு தைக்கணும். அடுத்து பிளாக் கலர் வச்சு தைக்கணும். இது மாதிரி கலர் மாற்றி மாற்றி தைக்கணும். தைக்கும்போது கிராஸில் வச்சு தைக்கணும். இந்த துணியை பின்பக்கம் திருப்பி எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடியதை கட் பண்ணி விடணும். அடுத்து ஸ்லீவுக்கு ஒரு பக்கத்தை எடுக்கணும். இதில் பைப்பிங் தைக்கிறதுக்காக 1 இன்ச்சு அகலத்தில் நீளமாக துணி எடுத்துருக்கேன். இதை ஒரு பக்கம் மட்டும் மடித்து வச்சு தைக்கணும். அடுத்து இந்த துணியை ஸ்லீவுக்கு 1/4 இன்ச்சு விட்ட இடத்துல வச்சு தைக்கணும். அடுத்து இதை பின்பக்கம் அடித்து பைப்பிங் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சு தைக்கணும். இதே மாதிரி ஸ்லீவுக்கு அந்த பக்க துணியையும் தைக்கணும். அடுத்து நம்ம கிராஸில் தைச்ச துணியை எடுத்து ஸ்லீவுக்கு ஒரு பக்கத்தை வச்சு தைக்கணும்.
கரெக்டாக பைப்பிங்க்கு இந்த பக்கம் 2 இன்ச்சு குறிச்சி ஸ்லீவுக்கு இன்னொரு துணியை எடுத்து வச்சு தைக்கணும். கீழே இருக்கக்கூடிய வேஸ்ட்டான துணியெல்லாம் கட் பண்ணி விடணும். இதில் பைப்பிங் தைக்கிறதுக்காக 1 இன்ச் அகலத்தில் நீளமாக துணி எடுத்துருக்கேன். இதை ஒரு பக்கம் மட்டும் மடித்து வச்சு தைக்கணும். ஸ்லீவுக்கு அடிப்பக்கம் பைப்பிங் வச்சு தைக்கிறதுக்காக ஒரு பக்கம் மட்டும் மடித்து தைச்ச துணியை இதில் வச்சு தைக்கணும். இதை பின்பக்கம் அடித்து வச்சு தைக்கணும். பைப்பிங் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சு தைக்கணும். இந்த ஸ்லீவை நம்ம ப்ளவுஸுக்கு சுடிதாருக்கு எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.